கன்னி ராசிக்காரர்களே, காலையில் எனது வணக்கத்தை சொல்லிக் கொள்ளுகிறேன். இப்பொழுது ஒரு முயற்சியாக நான் குரு பெயர்ச்சி கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் என்று இந்த காணொளி மூலமாக உங்களிடம் கலந்துரையாட வந்திருக்கிறேன். என்னுடைய முயற்சிக்கு உங்களுடைய உங்களுடைய அணுகுமுறை அல்ல, உங்களுடைய ஆதரவும் கட்டாயம் தேவை என்பதால் அதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கன்னிராசி என்பது குருவானவர் கோச்சார குரு 10ஆம் வீட்டில் போய் அமர்ந்து கொள்கிறார். யார் ஒருவருக்கும் குரு 10இல் அமர்ந்து கொண்டு இருந்தால் அந்த இடம் தொழிலில் சுணக்கங்களும் பொருளாதார விருத்தியை தடை செய்வதும் உண்டாகக்கூடும். ஏற்கனவே நான் சொன்னது போல குருவானவர் இருக்கும் இடத்தை பாழாக்குவதும் பார்க்கும் இடங்களில் வளங்களை தருவதும் சாதாரணமாக நடைபெறும் நிகழ்ச்சி ஆகும். சந்தேகம் இருப்பவர்கள் என்னுடைய ஏற்கனவே காணொளியில் மேஷராசியிலிருந்து போட்டு இருப்பதை பார்த்து ஒரு முறை படித்து பார்த்துவிட்டால் உங்களுக்கு இது மிக நன்றாக புரியும். கன்னிராசி அன்பர்களுக்கு 10ஆம் வீடு என்பது தொழிலை குறிக்கும். ஆக சுயமாக வியாபாரம் செய்யும் அன்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் பெரும் விவகாரங்களும் பெருத்த பிரச்சனைகளும் வராமல் இருந்தால் நல்லது. மேலும் அந்த கோச்சார குரு இவர்களுடைய 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 6ஆம் வீடுகளை பார்ப்பதால் ஜாதகர்கள் நிச்சயமாக தொழிலில் முன்னேற்றமும், புதிதாக வேலையே இல்லாதவர்கள் புதிதாக வேலை கிடைப்பதும் இந்த காலகட்ட சாத்தியக்கூறாகும். 2, 6, 10 என்பது புதிதாக வேலைக்கு சேர்பவர்களுக்கு குறிக்கப்படும் வீடுகளாகும். ஆகையால் இந்த கோச்சார குரு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு புதிதாக வேலை தந்து விடுவது நிச்சயமாக தெரிகிறது. ஆனாலும் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும் என்பதையும் முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன். இந்த குரு கோச்சார குரு 4, 6, 10 வீடுகளையும் பார்ப்பதால் திருமண முறிவும் திருமணத்துக்கு உண்டான எல்லா தடங்கல்களும் உண்டு பண்ணும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்கள் அடுத்த வருடத்திற்கு இதை தள்ளி போடுவது நல்லது. ஏனென்றால் 4, 6, 10 என்பது குழந்தைகள் இன்மையையும் திருமண மறுப்பையும் சொல்லும் வீடுகளாகும். புரிந்தவர்களுக்கு இது புரியட்டும். புரியாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமணம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருட காலத்தில் அனுகூலமாக இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். செலவுகள் அதிகமாக இருக்கும், வரவுகள் கம்மியாக இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கோச்சார குருவானவர் 6ஆம் வீட்டை பார்ப்பதால் ஜாதகர்களுக்கு ஏதோ ஒரு பெரும் கவலையும், அந்த கவலை பொருளாதாரத்தை பற்றியதாகவும் அல்லது இவர்களுடைய குடும்பத்தை பற்றிய கவலையாக இருக்கக்கூடும். அல்லது ஏதாவது ஒரு வியாதி இருக்குமோ இருக்காதோ என்ற எண்ணங்களும் தோன்றி தோன்றி மறையக்கூடும். ஆகையால் கன்னிராசிக்காரர்கள் குருவானவர் கோச்சார ரீதியாக மிதுனத்தில் இருப்பதால் இது கேந்திராதிபத்திய தோஷம் என்னும் தோஷத்தையும் குறிக்கிறது. வெற்றி பெற ஜாதகர்கள் மெதுவாக பயணிப்பது நல்லது. வேலையை தேடிக்கொள்வது, வேலையெல்லாம் இருப்பது என்பது இவர்களுக்கு ஒரு அனுகூலமான விஷயமாக தெரிகிறது. ஆனால் இதே காலகட்டத்தில் உங்களுக்கு வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெற வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய நிர்வாகத்தில் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கிறோம் 2 வருடங்கள் என்றால்
தயவு செய்து நான் சொல்லும் ஆலோசனையை கேட்டு வேண்டாம், நான் முதலில் விடை பெற்றுக் கொள்கிறேன், அடுத்த 6 மாதம் கழித்து வேண்டுமானாலும் நான் வேலைக்கு வருகிறேன், எனக்கு எக்ஸ்டென்ஷன் கட்டாயமாக வேண்டாம் என்று சொல்லி பணி முடிந்ததுக்குண்டான எல்லா ஓய்வூதிய சலுகைகளையும் பிஎஃப், கிராஜுவிட்டி போன்ற எல்லா விஷயங்களிலும் வாங்கி கொண்டு விடுதலை பெற்று பிறகு 6 மாதம் கழித்து வேண்டுமானாலும் அதே நிர்வாகத்தில் கூப்பிட்டால் போய் சேர்ந்து கொள்வதும் உங்களுக்கு மிக மிக சிறந்ததாகும். அதை விடுத்து அப்படியே அவர்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும் பட்சத்தில் நீங்களும் தலையாட்டி சந்தோஷமாக நிர்வாகம் என்னை மதிக்கிறது அப்படி இப்படி என்று சொல்லி அதற்காக சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்தால் அடுத்த 2 வருடங்களில் உங்களுக்கு நிச்சயமாக பணிக்கொடைகள் எல்லாமே கிடைப்பது அரிதாகிவிடும் என்பதை இதன் மூலம் நான் எச்சரிக்கை சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து ஓய்வூதியம் பெறுபவர்கள், ஓய்வு பெற்று நிரந்தரமாக வருபவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு உண்டான பணி கொடைகளை கட்டாயமாக பெற்றுக்கொண்டு வந்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி கோச்சார குரு தன்னுடைய 4ஆம் வீடு 7ஆம் வீடுகளையும் பார்ப்பதால் 7ஆம் வீடுகளுக்கும் சம்பந்தமாக இருப்பதால் உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்தில் நல்லது தான் செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்க வளமுடன்.